ரசிகன் மணி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல அவருக்கு கூட கல்யாணம் ஆச்சு தடாவோட. இந்த வீடியோவை பார்த்தா பல பேரும் பாத்தீங்கன்னா பல விதத்துல விமர்சனம் செய்யறாங்க, வாழ்த்து சொல்றதை விட. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம மக்கள் இன்னும் கூடவா மாறல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி டேப் தமிழ்ல இருந்து. ரசிகன் மணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பல கான்ட்ரவர்சியில சிக்கினாலும் அதன் பிறகு இவர் மேல ஒரு குட் நேம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ரீசெண்டா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு இன்ஃபுளுன்சர் இவரை பத்தி தப்பா பேசும்பொழுதும் கூட பல பேர் இவருக்கு சப்போர்ட்டா இறங்குனது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அதன் பிறகு பயங்கர கான்ட்ரவர்சியா நான் 2வது திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னப்ப பல பேர் வாழ்த்து தெரிவிச்சதை விட நீ அவங்களை விட்டுட்டு வந்துட்ட இவங்களை விட்டுட்டு வந்துட்டேன்னு, அதாவது பர்சனலோட வாழ்க்கை தெரியாமலே இவங்களே மாறி மாறி கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவரும் அவங்கள பத்தி பேசுறது இல்ல, அவங்களும் இவரை பத்தி பேசுறதே கிடையாது. அவங்க லைஃப்ல அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. சமீபத்துல ரசிகன் மணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல பிரபாகர் இருந்திருக்கிறாரு. இவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இவரோட போஸ்ட் போட்ட உடனே இன்ஸ்டாகிராம் எங்க கைட்லைன்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப என்னடா அது இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. இதையும் தாண்டி குழந்தையோட போட்ட போட்டோக்கு கீழே பல பேர் ரொம்ப நெகட்டிவா கமெண்ட் கொடுக்குறாங்க. நீ இன்னும் மறக்கல. அந்த பக்கம் கனியோட இன்ஸ்டாகிராம்ல போய் அவங்க ஏதாவது சேடா ஒரு ரீல்ஸ் போட்டாவே அவங்க நடிக்கிறதா போட்டிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம நீங்க இவருக்கு இப்படி கல்யாணம் நடக்கிறதுனால இப்படி இருக்கீங்களா, உங்களுக்கு இவர் டிசர்விங்கே இல்ல, உங்களுக்கு இவர் தான் டிசர்விங் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஆனா அவங்கள ரொம்ப பேசும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. எதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் எடுத்துட்டு பேசலாம். யார் எப்படியோ வாழ்றாங்க, பிடிக்கிறது வாழதான் போறாங்க. அதாவது நம்ம சமூகத்துல சொல்லுவாங்க டிவோர்ஸ் ஆயிட்டா அடுத்து நம்ம வேற ஒரு வாழ்க்கையை நமக்கு பிடிச்சிருந்தா எடுத்து வாழலாம் அப்படின்பாங்க. ஆனா இன்னும் நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டோம், அவங்க ஒண்ணு இறந்துட்டாங்களோ இல்ல அவங்க டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க, வேற மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த சொசைட்டி எல்லாரும் ஒண்ணு கூடி இப்படிதான் பேசுறாங்க. அது யங்ஸ்டர்ஸ் பெரியவங்கன்னு இல்ல, இந்தியன் சொசைட்டியே அப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப இந்த வீடியோ நீங்க கேட்பீங்க, நீ என்ன ரசிகன் மணி ஃபேனா, அதனாலதான் நீ இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்படி கிடையாது. பர்சனலா நான் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பல தடவை இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில ரீல்ஸ் போடும் போது அவங்களோட பர்சனல் லைஃப்ல இழுத்து பேசுறதுல இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிய வரல. ஏன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா கமெண்ட்டை டெலிட் பண்ணாம வைக்கிறனால என்னமோ நமக்கு பாக்குற அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பாக்குற நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. அது நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க. சோ மக்களோட ஒரு தனிப்பட்ட எண்ணம் என்னன்னா, ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கெட்டவங்களா இல்லவங்களா, அவங்க பர்சனல் லைஃப் தெரியுதோ தெரியலையோ அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயத்த அவங்க மறக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்துடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே தோணுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.